இன்று தியானத்திற்கு நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதென்று பிரசங்கியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யம் எவ்வளோ சமீபத்தென்று பார்க்கிறீர்களோ அவ்வளோ சமீபமாக என்ன செய்யுங்க, ராஜ்யத்து சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை பார்த்துருப்போம். இந்த வேத வசனங்களை எல்லாம் நம்ம தினம் நம்ம வேதம் படித்து அதை வாசிக்கிற நம்மளாக இருக்கிறோம். ஆகிலும் இந்த தினத்தில், இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தின் கூட நமக்கு என்ன பேச சுத்தமாக இருக்கோ அந்த காரியங்கள் யாவையும் நமக்கு பேசும்படிக்கு அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தைகளோடு நம்ம பேசும்படி. நன்றி தகப்பரே, எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை காய்மை துதிக்கிறோம் தகப்பரே. ஆமை தந்திருக்கிற வார்த்தைகள் யாவோடு நீங்களோ பேச வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அப்பா. ஆமை மனிதனுடைய ஆமை சொற்களோ மனிதனுடைய காரியங்கள் அல்ல, முழுவதுமாய் உங்களுடைய சித்தம் உங்களுடைய வழிநடத்தும் தகப்படி வார்த்தை மூலமாய் வெளிப்பட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் தகப்படி. நீரே தகப்பு போகையிலே ஆமன் தகப்பு ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆமன் அந்த காரியத்தில் கூட என்ன காரியம் இருக்குது, என்ன காரியம் நாங்கள் செய்ய வேண்டும், என்ன காரியம் நாங்கள் சொல்ல வேண்டும், ஆமன் என்ன மாற்றங்கள் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெளிவாய் எங்களுக்கு கற்றுத்தர போகிறபடினாலும் வைத்து தகப்பனை கேட்கிற ஆமென். நம்ம பிள்ளைகளையும் பேசுகிற அடியான் எமது கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் தகப்பனை. நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆமென். மீட்பர் பாதம் கெஞ்சி நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அந்த வசனத்தை ஒருக்கோட வாசிங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 7வது வசனம். போகையிலே பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நீங்கள் பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அதை திடகாத்திரமாய் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உரிமையோடு செய்ய வேண்டிய காரியம் என்பதை அதில் உணர்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் சொல்லப்பட்ட வார்த்தை? இயேசு குடிந்த ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் சொன்ன வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எடுப்பட்டு போகும்போதும் அவர் பரமேறி போகும்போது சொன்னார், நீங்கள் சகல ஜனத்தர் மத்தியிடத்தில் போய் அவங்களை ஞானஸ்நானம் கொடுத்து என்ன செய்யுங்க, சீஷராக்கி என்ன செய்யுங்க, அவங்களை சீஷராக மனம் திரும்புதல் உண்டாக்கி என்ன செய்யுங்க, அவங்களை சீஷராக்கள் சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர் ஊழியம் செய்து அந்த ஊழியத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் சொல்லுகிற சீஷர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் போங்கள், போகிற வழியிலே நீங்கள் என்ன செய்யுங்க, ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து என்ன செய்யுங்க, பிரசங்கிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் என்ன செய்வோம், ஊழியம் செய்யணும், ஊழியத்தை தாகத்தோடு இருக்கும். நம்ம நம்முடைய சாட்சிகளை சொல்லுவோம், நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை பிற இடத்துல சொல்லுவோம், ஆண்டவர் நல்லவர் என்பதை சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 2 விதமான காரியங்கள் நம்ம பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் வார்த்தைகளை ஞாபகப்படுத்த சொல்லப்பட்டது போல ஆமென். எவ்வளவு ராஜ்யம், பரலோக ராஜ்யம் எவ்வளவு சமீபம் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வளவு சமீபமாக என்ன செய்யுங்க, தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அங்கே தேவனுடைய ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை பற்றி பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது வேற ஒரு காரியம். இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் போகையிலே பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம போகையில் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பற்றி இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை நிறைவேற்றி அந்த காரியத்தை நம்ம நிறைவேற்றி ஒருவேளை நம்ம மூலமாக அநேகம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இது நிறைய பேர் ஆண்டவர் சமூகத்தில் சந்திக்கப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம வந்துருக்க காலகட்டம் எது, கிருபையின் காலத்தில் நம்ம ஏதோ நமக்கு தெரிந்த ஒரு சிலையில் நமக்கு ஒரு கடைசியில் வந்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதத்தை பார்த்தாலும் நம்ம மூலமாய் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை வேகமாய் திட்டமாய் செயல்படுத்த தான் ஆண்டவர் நடத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையின்படி ஆமென், உன்னுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார் சொன்ன வார்த்தையை அடுத்து நீதிமானை போல நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கப்புறம் ராஜ்யத்தின் காரியத்தை நீ பிரசங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா,
அப்ப இதை வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தந்திருக்கிற உண்மைன்னு சொன்னா அதை நம்ம கூர்ந்து பார்த்தாச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு காரியமும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி முடியும் போது நம்ம மேல வைத்திருக்கிற சுத்தம் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அனாதி தீர்மானமாய் வைத்திருக்கிற அந்த திட்டம் நம்மேல என்ன ஆண்டவர் செய்ய சுத்தமா இருக்கிற அந்த காரியம் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் செய்ய வேண்டிய நம்ம மூலமாய் செய்ய இருக்கிற காரியத்தை வேகமாய் ஆண்டவர் செயல்படுறான்னு சொன்னா தேவனுடைய சுவிசேஷத்தை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒன்றை கேட்கலாம், எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது நம்ம சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு நல்லவர், இயேசு நன்மை செய்கிறார், இயேசு விடுதலை ஆக்குவார். விடுதலையின் காரியம், நன்மையான காரியம் இப்போ அவங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சத்தியமான ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்லாத இடத்திலும் தேவனுடைய முன்கொடுத்த கிருபை நிமித்தமாய் அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நாமத்தின் நிமித்தமாய் ஒருவன் ஊழியம் செய்த என்ன செய்யாதீங்க, தடை பண்ணாதிருங்கள். ஒருவேளை அந்த இருக்கிற மகிமை நிமித்தமாய் ஒருவன் சந்திக்கப்பட ஆண்டவருக்கு சுத்தம் இருந்துச்சுன்னா அங்கே ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை அல்ல பிரசங்கிக்க வேண்டியது, இதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம். அல்லேலூயா. அதை திரளாய் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், அந்த திரளான காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னா போகையிலே தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம் சொன்னா முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க என்னெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம். அல்லேலூயா. நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தது போல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் சொல்லி தந்த 7 காரியங்கள், தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை குறித்து சொல்லி தந்தார். அந்த பொக்கிஷத்திலே பொக்கிஷம் சொன்னா என்னெல்லாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி தந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நான் நினைவுபடுத்திட்டு போகிறேன். ஆண்டவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுதல், ஆண்டவருடைய அழைப்பின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவர் நமக்காய் எந்த காரியத்தை என்ன வேளையில் செய்ய போறார் என்று சொல்லி அறிந்து கொள்ளுதல், இதெல்லாம் என்ன வருகிறது? தேவனுடைய பொக்கிஷத்துக்கு நேராய் வருகிறது. அல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு நான் வருகிறேன், நம்முடைய அழைப்பை நம்ம தெரிந்து கொள்ளாவிட்டா இப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் காரியம் என்று எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்வைக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ பிரசங்கங்கள் சொன்னா நீங்க ஒரு மனுஷனை பார்க்கும்போது கேட்கணும், அந்த மனுஷன்ட்ட தேவன் முன் மேல வைத்த அழைப்பு உனக்கு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் போய் மேடையில் போய் நின்று பிரசங்கிக்கிறது அல்ல, எப்படி தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தீர்களோ, எப்படி தேவனுடைய சாட்சிகளை பிரசங்கித்தீர்களோ அதே போல போகையிலே தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம் எக்ஸாம்பிளுக்கு தேவனுடைய அழைப்பு, தேவன் நம்ம மேல ஒரு மனுஷன் மேல வைச்சிருக்கிற அழைப்பு, அது பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தின் காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவனுடைய அழைப்பை பற்றி நீங்க பிரசங்கிக்கணும், ஒரு மனுஷன் அந்த வார்த்தையின் நேராய் நீங்கள் வழிநடத்தி ரட்சிக்கப்படணும்னு சொன்னா நீங்க கேட்கணும், என்ன கேட்கணும்? அந்த காரியம் அப்படிதான் வரும். உங்களுடைய அழைப்பு ஒரு மனுஷனிடத்தில் நீங்க பார்க்கும்போது இயேசு உங்களை அழைத்த அழைப்பு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை நம்ம கேட்கக்கு அதுக்கு முன்னாடி அந்த அழைப்பின் காரியத்தை, நமக்குள்ள அழைப்பின் காரியத்தை நம்ம பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இந்த வேத வசனத்தின் ஊடாய் ஒரு 3 காரியங்கள் ஆண்டவர் பிரதானமாய் அதுல அந்த வசனத்துல உள்ளடக்கமா இருக்கிறது. அந்த 3 பிரதானமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா போகையிலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே கேட்கலாம், பாஸ்டர் எப்படி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வாங்களா கேட்பீங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு உதாரணமா ஒரு காரியத்தை சொல்லுறேன். அந்த கல்யாண வீட்டில் வச்சு அருமையான ஒரு வாலிப அண்ணன், அல்லேலூயா, எங்க புற சபையில் இருக்கிற வாலிப ஒரு அண்ணன் வந்து அங்க தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய பரிசுத்தாவின் வழி நடத்துதல், தேவனுடைய புடமிடுதல் காரியங்கள் யாவும் போதித்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய புற சபைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார்? எழுப்புதலை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சுவிசேஷத்தை அல்ல, தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் காரியம். அதாவது அந்த சகோதரன் வந்து பக்கத்துல வந்து என்னுடைய முதல்ல அவன் தொடங்கினது எந்த பேச்சுன்னு அவனுக்கு தொடக்க தெரியல. முதல்ல கேட்டது, அருமையான தம்பி, நீ வந்து இந்த கடைசி காலத்தை குறித்து என்ன நினைக்கிற? அல்லேலூயா. எப்படி சுவிசேஷத்தை அல்ல, அந்த சகோதரன் 2-3 பேர் கேட்டாங்க. இப்படிதான் அவங்க கேட்ட விதம், இந்த கடைசி நாளை பற்றி, நீ ஊழியக்காரன் தானே, இந்த கடைசி நாளை பற்றி நீ என்ன நினைக்கிற? அல்லேலூயா.
அல்லேலூயா. இதிலே குதர்க்கமாக கேட்டவர்களும் உண்டு, டைரக்டா தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை அறிந்தவர்கள் கேட்டதும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் நான் கொடுத்த ஒரே பதில், காலம் சமீபம். அல்லேலூயா. ஆனா நீ எப்படி இருக்கிற? அல்லேலூயா. அப்படி கேட்டதுதான் அவங்க கேட்ட காரியத்தை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு வேத வசனம் இருக்கிறது, உங்களுடைய நடத்தைகள் யாவும் என்ன எப்படி இருக்கணும்? அழகானவைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. புறம்பை இருக்கிற தேவனுடைய ஜனங்களுடைய செய்கைகளை விட. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அது நலமானதா இருக்க வேண்டும். அதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அழகா இருக்க வேண்டும் சொல்லி. அப்ப அவர்கள் தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறாங்க? அதிகமாய் ஜெபிக்கிறாங்க, அதிகமாய் தேவன் நாமத்தை பாடுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப அவர்களை விட நம்முடைய செய்கைகள் அழகானவைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியத்தை அறிந்து கொள்ளும்படி கற்றுக்கொள்ளும்படிக்கு அநேக பேர் காத்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிற 4வது திசையிலிருந்து தேசத்து ஜனங்களை கூட்டி சேர்ப்பான்னு சொல்லப்படு. நான் ஒரு மனுஷனிடத்துல போய் அல்ல, ஆனா என் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், நான் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு 5 பேர் அடிச்சாங்க. ஆமென். ஒரு 5 வாலிப சகோதரர்கள், என்னுடைய மூத்தவங்க, ஒரு 2 வயசு 3 வயசு அதிகமான பிள்ளைகள். அந்த சகோதரர்கள் என்ன செய்ய கால் பண்ணி அவர்களுடைய ஜெபம், நான் செய்கிற காரியத்தை எப்படியோ சாட்சியின் மூலமாக அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அவர்கள் கேட்கிற காரியம் சுவிசேஷத்தால, எப்படி நீ ஜெபிக்கிற? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தொடங்குற அந்த காரியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு தெளிவாக ராஜ்யத்தின் காரியத்தை போதிக்க ஆண்டவர் நமக்கு, இந்த அடியனுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் சொன்னா, போதித்து தரப்படுகிற உங்களுக்கும் ஆண்டவர் இந்த தருணத்தை ஏற்படுத்த ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாடல் பாடும்போது ஆண்டவர் அந்த ஒரே ஒரு கவியில மட்டும் நின்னார். என்ன, எங்க நின்னாரு? பூமி எங்கும் நிரப்பிடுவாய், இந்த பூமி எங்கும் நிரப்பிட. அந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். அதாவது ஆண்டவருடைய திட்டம் பெரிதா இருக்கும் போது அது உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்து நம்ம நம்பிக்கையில உயர்ந்து ஆண்டோட உறுதியான விசுவாசத்திலே மேலே உயர்ந்து உங்க நம்பிக்கை பெருகி இருக்கும் போது நமக்கு முதலாவது வருகை கிடைக்கிற ஜீவ கிரீடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனிடத்துல ஆண்டவர் தம்முடைய ஜீவ கிரீடத்தை அவர் வைத்தார் என்று சொன்னா, அவனுக்காய் வைத்திருக்கிற பிரதானமாய் வைத்திருக்கிற கிரீடத்தை ஆண்டவர் வைக்கிறான்னு சொன்னா, அவன் தாழ்த்தப்பட்டவனாய் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உயர்த்தப்பட்டிருக்கணும், அவன் விளக்குத்தண்டன் மேல் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்க விளக்கா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படி இருக்கிற காரியங்கள் நேராய் ஆண்டவர் பிரதானமாய் அப்போஸ்தலர்களுக்கு அதாவது சுவிசேஷம் சொல்லும்படிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை ஆண்டவர் சாயங்கால நேரத்தை நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா, ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாசிங்க, மத்தேயு 10வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்க போகை? அல்லேலூயா. அதனால வேற ட்ராக் பிடிச்சி வேற வழி பிடிச்சி போகல. நீங்கள் இன்னும் தொடங்கப்பட்ட இந்த வழியிலே நேராய் போய்கொண்டே இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல எதை நோக்கி வருகிறவர்கள் உண்டு, துணையாய் வருகிறவர்கள் உண்டு, புறம்பே நின்று பார்க்கிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனா உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற பாதையில கடந்து போய்கொண்டே இருங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிற ஓட்டத்தை முடிச்சே ஜெயமாய் ஆண்டவர் சமூகத்திலே போய் சேர்ந்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாய் சொல்லுற காரியம் இதுவாதான் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நம்ம பார்க்கிறோம், நம்ம ஓடுகிற ஓட்டத்திலே ஆண்டவர் மேல நம்பிக்கை வைச்சிருக்க நமக்கு நம்முடைய பார்வையெல்லாம் நேர்நோக்கமாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிற ஆகிலும் வேகமாய் போவோம். நம்ம இந்த மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்கறது போல நம்ம போகிற இதே அற்பமாய் தொடங்கப்பட்ட இந்த பாதையை நேராய் கடந்து போய்கொண்டே இருப்போம். நம்முடைய பாதை முன்னேறால் ஒழிய நம்ம என்ன செய்ய முடியாது? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியது நம்முடைய உரிமையான காரியம். அதை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னா நமக்கு அதுக்காக ஆயத்தப்படாவிட்டால் என்ன செய்ய முடியாது? அந்த காரியத்தை குறித்து ஒருபோது நம்ம பிரசங்கியம் நம்ம சுவிசேஷத்தை மட்டும்தான் பிரசங்கித்து இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. முதலாவது காரியம் இந்த வேத பகுதியில் சொல்லப்படுற வேத பகுதியம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்க. முதல் காரியம் தேவனுடைய ராஜ்யம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே
கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனத்துடைய விளக்கங்கள் நம்ம அநேகமாக கேட்டிருப்போம். ஆகிலும் இதில் ஆண்டவர் சொல்லித் தருகிற காரியம், பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றாமல் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அங்க சொல்லப்படுறது பாவத்தின் நிமித்த அக்கினியிலே போய் கடந்துட்டு கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுற வசனம் அல்ல இது. இது கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற சுத்தத்தை நாம் நிறைவேற்றாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துடைய காரியத்தை, அந்த சித்தத்தை, உங்களுக்காக வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றும் வேண்டிய வழி, அதனுடைய பலன் யாரு? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். இப்போ இன்னொரு வசனம் இருக்கிறது, நம்ம பார்த்து வேத வசனம், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிதாவுடைய சுத்தத்தை நீங்க நிறைவேற்றணும்னு சொன்னா உங்களுடைய கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் செய்கிற காரியம், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு நீங்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் கவனமாய் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற அதை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஜெபத்திலையும் உங்களுடைய பாடல்களும் உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளும் உங்களுடைய துதிகளும் கர்த்தருக்கு பிரியமானவைகளா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதை சோதித்து பார்த்து நீங்கள் சரிப்படுத்தினால் பிதாவுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவுடைய பரலோக ராஜ்யத்திற்கு என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு சும்மா சுவிசேஷத்தில் மட்டும் நிற்கிறவன் என்ன செய்ய மாட்டான், பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்பேற்பட்ட உடையது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய காரியத்தை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனிடத்துல பரிசுத்த ஆவியான வருகிறான்னு சொன்னா அசைவாடு நம்ம தெரிந்திருக்கிறது மாதிரி அவர் முதலாவது ஆவிக்குரிய மனுஷனை சீர்படுத்தி சபைப்படுத்தி, இரண்டாவது சும்மா விடுகிறதல்ல, இந்த மாம்சத்தின் குணநலங்கள் மாம்சத்தின் வாழ்க்கையும் அவர் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தி சபைப்படுத்தி வைக்கிறாரோ அதே போல அவர் வைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு உங்களுக்கு ஒரு தேற்றவாளை தருகிறே, அவர் உங்களை சத்தியத்தின்படி போதித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்கு. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு தடப்படுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை நீங்க சுவிசேஷமாய் மெயினா போகும்போது, இல்ல ராஜ்யத்தின் காரியத்தை நீங்க பிரசங்கிக்கும் போது, சுவிசேஷம் அல்ல பிரசங்கிக்கும் போது மெயினா தேவைப்படுகிற காரியம் ஆவியிலே எளிமை தேவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவிலே தெளிவாய் திட்டமாய் அந்த புரிந்து கொள்ளுதலுக்குரிய காரியம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலே வாசிங்க மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ எதை கட்டுகிறாயோ, கட்டுகிறது எதுவோ கட்டப்பட்டிருக்கோ, கட்ட அவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு அவர் அடித்தளமாய் நமக்கு சாட்சியாய் ஒரு முன்மொழியாய் நம்ம யாரை பார்த்து நடக்க வேண்டும் என்ற ரோல் மாடலை யார் வைத்து போயிருக்கிறது? இயேசு வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப திறவுகோலை உடையவர் சொல்லுற காரியம் என்னன்னு சொன்னா, என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் திறவுகோலை தந்து அந்த ஒரு வல்லமையை தந்து நீங்கள் எதை பூலோகத்திலே கட்டினாலும் கட்ட வைத்தாலும் அதே காரியம் என்ன இருக்கும்? பரலோக ராஜ்யத்தில் கட்டவும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பிதா யாருக்கு கொடுத்த காரியம்? தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நமக்கு அவர் பகிர்ந்து வந்திருக்கிறான்னு சொன்னா, இயேசு எப்படி ஆவியிலே எளிமை உள்ளவராய் இருந்தாரோ, சத்தியத்தில் மட்டும் அவர் கடினமாய் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாரோ, அதே போல பரலோக ராஜ்யத்துடைய காரியத்தை
போகிற வழியிலே பிரசங்கி என்று சொல்லப்பட்ட இயேசு தாமே சொன்ன காரியத்திலே நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் எளிமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எளிமையுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றபடி அநேக காரியங்களை பார்க்க, இது செய்தா நீ பாக்கியவானா இருப்ப, இது செய்தா அது நீங்க கணக்கெடுங்க, சுவிசேஷத்தின் காரியம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தில் வரும்போது உங்கள் குணநலங்கள் முக்கியமானவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல எந்த எக்ஸ்கியூஷன் கிடையாது. உங்களுடைய குணநலங்கள் முக்கியமானவை. ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்நாட்களை செய்யணும்னு சொன்னா, முதலாவது நீங்க பெருக போற வாக்குத்தத்தத்தை குறித்து வருவோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்பார்னு சொல்லப்படுற வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னா, நிறைவேற வேண்டும் என்று சொன்னா, முதலாவது நமக்கு மாறுகிற நம்முடைய குணநலங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மனுஷனுக்கு பிரியமா அல்ல, அது யாவும் தேவனுடைய சுத்தம் நிறைவேறும்படிக்கு மாற்றப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய நம்முடைய அழைப்பு ஒவ்வொருவருடைய அழைப்பு பாதை யாவும் சுயநீதியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது படினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பிலே காத்திருக்க வேண்டும், இறுதி வரையிலும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அது என்ன படுகிறது? அது நம்முடைய சுவாபங்கள் மனிதனுக்கு பிரியம். ஒருவேளை நமக்கு இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க சுவாபம் மாறமா இருக்கும், ஆனா அந்த சுவாபம் தேவன் மாற்றி இருந்தால் அது பிரியமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு வசனம் இருக்க, புதிய பாட்டிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனம், உங்கள் சாத குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். அல்லேலூயா. அப்ப அந்த சுவாபங்கள் வெளிப்படையா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கன்னு சொன்னா, நம்மளே வைக்கிற மாற்றங்கள், நம்மளே வைக்கிற தேவன் தருகிற மாற்றங்கள், நம்முடைய சுத்தத்தின்படி வைக்கிற காரியங்கள் யாவும் நம்முடைய சரீரத்தில் நம்ம குடும்பத்திலே வெளிப்படையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பை உண்டாக்கும், அதுதான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அடுத்த வசனம், அழைக்கப்பட்டவர்களோ கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி. போதும், இந்த காரியம் நமக்கு தெரியும். ஊழியக்காரர்களை அனுப்பி வந்தவர்கள் வரல, விழிச்சவங்க வரல, விழிக்காதவங்களை ஆண்டவர் திருப்பி கூட்டி சேர்த்தார். அல்லேலூயா. இதை ஆண்டவர் இந்த வார்த்தையில் ஆண்டவர் திட்டமாய் உங்களுக்கு சொல்லித்தர்றான்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை நீங்க சொல்லும் போது சேம் சுவிசேஷத்தை சொல்லுற மாதிரி தான். சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள், நீங்க எப்படி சுவிசேஷம் சொல்லும் போது சிலர் ஏற்றுக்கொண்டு விட்டு விட்டார்களோ, அதே போல ராஜ்யத்தின் காரியத்தை எதிர்நோக்கி வருகிற பிள்ளைகள் அநேக பேர் இருந்தாலும், எதிர்நோக்காமல் காரியத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி மட்டும் வருகிற பிள்ளைகள் அநேக பேர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நினைச்சிடப்படாது, போகவில்லை ஆண்டவர் பிரசங்கிக்க சொன்னார், பிரசங்கிச்ச ஒரு கனியனை காணலை நினைச்சிடப்படாது, சோர்ந்து போய் விடக்கூடாது. அல்லேலூயா. சேம் சுவிசேஷத்தின் காரியத்தை தான் ஆண்டவர் இங்கே மறுபடியும் சொல்லுறார். ராஜ்யத்தின் காரியத்தை பிரசங்கிக்கும் போதும் உங்களுக்கு கிடைக்கிற காரியம் என்னன்னா, எப்படி ராஜா வீட்டு கல்யாணத்திலே ஊழியக்காரர்களை விட்டு அவர் அழைக்கும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்க்கலும் புறமே இருந்த குடி சேர்த்த ஜனங்கள் அநேகமாக இருந்தார்களோ, அதே போல ஒரு நாள் நீங்க எதை நோக்கி இந்த உங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொன்னா இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி நீங்கள் போறதை விட ஆண்டவர் சுத்தமாய் வைத்திருக்கிற பிள்ளைகள் வருவார்கள். அல்லேலூயா. ஆகிலும் நீங்கள் போகிற இந்த பிரயாணத்திலே தேவனுடைய ராஜ்யத்தின் பிரசங்கத்தை பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது இருக்கிற காரியம், நம்ம பிரசங்கிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கித்தார். அவ்வளவுதானே, பிரசங்கித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு பிரசங்கித்த காரியத்தை குறித்து அதுல நீங்க தொடர்ந்து அதுல 18, 19, 20வது வசனங்களை வீட்டில் போய் வாசிக்கும் போது அதுல தெரியும் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. வாசிங்க லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 16:15. லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷன் முன்பாக நீங்கள் நீதிமானாய் காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார்,
மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார் இல்லையா? அப்ப பிரசங்கிக்க வேண்டும் என்ற காரியத்தில் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அங்கே நமக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் அநேகமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்கள் நமக்கு வெளிப்பட்டது அநேகமாக இருக்கும். ஒருவேளை ஆண்டவருடைய நமக்கு வைத்திருக்க வாசஸ்தலங்கள் வெளிப்பட்டது அநேகமாக இருக்கும். சாட்சி தரிசனங்கள் வெளிப்பட்டது அநேகமாக இருக்கும். அல்லேலூயா. அதை சொல்லி மேன்மைப்படுத்துறதல்ல, உங்களை நீதிமான் என்பதை நீங்கள் காண்பிக்கிறதை விடவும் அதை தேவன் அறிந்து கொள்ளும் மட்டும் இருக்கட்டும். மிச்சம் உள்ளதை நீங்கள் போதித்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் எனக்கு இதை செய்தால் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்றதை விட ஆண்டவர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய அழைப்பை நான் பெற்றுக்கொண்டேன், அதனால நீங்கள் அழைப்பை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு இல்லாமல் இயேசு உங்களுக்கும் அழைப்பை தர வல்லவராக இருக்கிறார், அதை உங்களுக்கு சொல்லித்தர வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி போதித்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக நீதிமான்களாய் நீங்கள் காண்பிக்காதீங்கள். என்ன செய்யுங்க? தேவனுடைய மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க நினைக்கலாம் மேன்மைப்பட மாட்டோமோ, மனுஷன் மேன்மைப்பட மாட்டோமோ என்று சொல்லி பார்த்தா சொன்னா, ஒரு மனுஷனிட தேவனுடைய கிரீடம் வச்சிருக்குன்னு சொன்னா அவர் உயர்த்தப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இன்னொரு காரியம். அல்லேலூயா. ஆனால் நம்மளாட்டு என்ன செய்ய வேண்டாம், மேன்மைப்பட வேண்டாம் என்று சொல்லப்படும் எங்க? தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை போதித்து கொடுக்கும் போது. அல்லேலூயா. நீங்கள் பிரசங்கிக்கும் போது. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருடைய ஊழியக்காரன், சரி 24லேருந்து 26 வரைக்கும் வாசிங்க. அதில் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ண வேண்டியவங்க, அதாவது தேவனுடைய சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை சொல்ல வேண்டியவர்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் போதித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 24 26வது வசனத்தை வாசிங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து நீங்க தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அது தொடர்ந்து வாசிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக ஆகிய இந்த வசனத்துடைய ஒரு சுருக்கமான கருத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இப்போ புறம்பே வசனத்தை அதிகமாக கேட்டவர்கள் தக்கிக்க பிரகாரமாய் வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தம் என்னவா இருக்கும்? நம்ம மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டியது சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. அதான் முதலே பார்க்கிறோம், நம்முடைய சுவாப நலங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கும். அந்த மாற்றத்தின் காரியம் என்ன செய்யும்? வெளிப்பட வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சாந்த குணம் தேவைப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இன்னொரு வசனம் கூட எழுதி எடுத்துருங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். போதித்து கொடுக்கிறவர்கள், ராஜ்யத்தின் காரியத்தை சுவிசேஷமாய் சொல்லுகிறவர்கள் என்னென்ன குணநலங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கடைசியாக இருக்கிற காரியம். இந்த நம்ம பார்த்தது மாதிரி இந்த போதித்து கொடுக்க வேண்டிய காரியம், இந்த பிரசங்கித்து கொடுக்க வேண்டிய காரியம் நம்முடைய உரிமையாக இருக்கிறது. 3வது காரியம் நம்முடைய உரிமையாக இருக்கிறது. ஒரு கடமை அல்ல, நம்முடைய உரிமையாக இருக்கிறது. வாசிங்க யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தார். இது நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் பாருங்க, இந்த கானா ஊர் கல்யாண வீட்டில் உள்ள அந்த சாட்சி சொல்லப்படாத இடம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமாய் சாட்சிகளை விட இந்த முதல் சாட்சி எங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இப்படி தேவனுடைய மகிமையான சுவிசேஷ சாட்சி சொல்லப்பட்டது போல, உரிமையோட தேவன் முதலாவது காரியத்தை செய்திருக்காரு சொல்லப்பட்டது போல, நாமளும் பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை நம்ம பெற்றிருக்கிறது போல நம்ம சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கெல்லாம் யோவாசன் சொல்லுகிறது பாருங்க. அதே போல தேவன் ராஜ்யத்தின் காரியத்தை இவனமாய் எங்கள்கிட்ட செய்கிறார், எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யணுமா? சொல்லி சாட்சி சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 18வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க.
அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மற்றவங்க கேட்கலாம், அல்லேலூயா, எப்படி நீங்கள் எப்படி ராஜ்யத்தின் காரியத்தை பார்க்க, இது மற்றவங்க யாரும் பார்க்கலையே, இல்லை உயர்ந்த போதகர் யாரும் பார்க்கலையே, உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும் ஒரே வார்த்தையில், ராஜ்யத்தின் காரியத்தை பிரசங்கிக்கும் போது நீங்கள் அங்கே சுவிசேஷ காரியத்தை போல தர்க்கித்து அல்ல, அங்கே ஒரே வார்த்தையில் சொல்லணும். அது உரிமையாக நீங்கள் சொல்லணும், மனுஷனால் கூடாது தேவனால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்களுக்கு சேம் சுவிசேஷத்து காரியத்தை உங்களுக்கு சொல்லப்பட்டது போல, பண்டிகை இடத்துல முத்தை என்ன செய்யாதீங்க, போடாதீங்க, கவனமாக இருக்க வேண்டும். அதே ஒப்பனை தான் பரலோகராஜ்ய இந்த காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை தப்பி போகும்படிக்கு அது அவங்க கேட்கும்போது சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், மனுஷனால் கூடாது தேவனால் கூடும். அல்லேலூயா. ராஜ்யத்தின் காரியத்தை பிரசங்கிக்க பிறகுதான் இயேசுக்கு என்ன வந்துச்சு, கண்ணி தொடங்குச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் பார்ப்போம். அப்படி நம்ம சுவிசேஷத்தை உரிமையோடு சொல்ல வேண்டும். தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை உரிமையோடு சொல்ல வேண்டாம். மார்க் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 9வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவரை நோக்கி, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ 2 வார்த்தையை ஆண்டவர் தருகிறா. ஒன்று வந்து சொல்லணும், இப்போ தர்க்கிக்கிறவர்கள் இடத்துல நீங்கள் உரிமையோட பயத்தோடு அல்ல, ஒரு உரிமையோடு சொல்ல வேண்டிய காரணம், முதலாவது மனுஷனால் கூடாது தேவனால் கூடும். 2வது அந்த இடத்துக்கு என்ன தேவையோ நீங்கள் சொல்லணும், விசுவாசிக்கிறனால என்னது எல்லாம் ஆகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில பேர் கேட்பாங்க, இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன், இந்த ஜெபத்தை எல்லாம் நீங்கள் பண்ணுறது மாதிரி நானும் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க ஒருவேளை குறைபாடு விசுவாசமாக இருக்கு, அந்த இடத்துல ஆண்டோடைய மகிமை அவங்க கூட இந்த என்ன செய்யணும், இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்த நல்லா கவனமாக வச்சிருக்கணும். நீங்கள் சொல்ல வேண்டிய காரியங்கள் ஒன்று வந்து மனிதனால் கூடாது தேவனால் கூடும், இன்னொன்று விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு. அதற்கு இயேசு, உன்னல் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொன்னால் அது அப்புறம் போயும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே சீஷர்களை பார்த்து சொல்லப்பட்ட காரியமா இந்த காரியம்? அல்லேலூயா, அல்லே. எப்படி கடுகளவு போல விசுவாசம், பரிபூர்ணமான, நம்ம பார்த்தது மாதிரி பரிபூர்ணமான விசுவாசம் இருந்தால் என்ன செய்யும், இந்த விலகிப்போ. அது யார் சொன்னான்னா அங்கே பிசாசை விரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லலாம், நிறைய நாட்கள் கழித்து ராஜ்யத்தின் காரியத்தை அநேகமாக பிரசங்கித்து அநேகமாக நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு குறைப்படுற காரியம் விசுவாசமாக இருக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்லித்தர காரியம், நீங்கள் முதலாவது உங்களை நீங்கள் விசுவாசத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சீஷர்களை பார்க்கலாம், அவங்க ஒரு அனுபவம் பட்டு என்ன செய்யறாங்க, அந்த காரியத்தை கற்றுக்கொள்ள. நமக்கு ஆண்டவர் முன்னாடியே சொல்லி தருகிறார், நீங்கள் முதலாவது ராஜ்யத்தின் காரியத்தை பிரசங்கிக்கும் போது முதலாவது என்ன வேணும், முதலாவது பார்த்தோம் தேவனுடைய ராஜ்யத்தில் என்னென்ன இருக்குன்னு நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2வது பார்க்கிறோம், நம்ம பிரசங்கிக்கிறவங்க என்னெல்லாம் சுவாபங்கள், ஆண்டோடைய சித்தம் எப்படியெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 3வது பார்க்க உரிமையோடு சொல்லணும், விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. சிறிதளவு விசுவாசம் கூட என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசம் வரவே கூடாது. அல்லேலூயா. மத்தேயு 19வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்று இருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை பிரசங்கிக்கும் போது எப்படி தேவன் பிரசங்கித்து தேவனுடைய மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருந்தாரோ, அவர் சாட்சியாய் சொல்லுகிற காரியம், அவர் மெய்யாய் சொல்லப்பட்ட காரியம், என்னை பின்பற்றுகிற நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பின்பற்றி எப்படி அப்போஸ்தலர்களை கொண்டு கோத்திரங்கள் பிதாக்களை கொண்டு வைத்தாரோ அதே போல சிங்காசனத்தில் உயர்த்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வல்லவராக இருக்கிறான்னு சொல்றதை விட அவர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உறுதியாய் திடமாய் நிற்கும்படிக்கு அந்த ஒரே ஒரு காரியத்தை, அந்த வேத பகுதியை மட்டும் நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 19 அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 11, 12 வாசிங்க. 11வது வசனமும் 12வது வசனத்தையும் வாசித்து முடிப்போம். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 11, 12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவருடைய சரீரத்திலிருந்து கச்சைகளை கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட்டு அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை தரான்னா அப்போஸ்தலர் பவுலுக்கு உங்கள் வாழ்க்கையை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய சுத்தத்தை அவன் முதலாவது அறிந்து கொண்டான். என்ன அறிந்து கொண்டான்னா, அவனுக்கு மேல் வைத்த சுத்தம் புற ஜாதிகள் இடத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலும் அவன் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் என்ன பாடு அனுபவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அவன் மேலே வைத்த சுத்தம். அல்லேலூயா. அந்த சுத்தத்தை நிறைவேற்றி முடித்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இருந்த மேலான மகத்துவம், அவனுக்கு மேல இருந்த சால்வை வஸ்திரம், எதை வியாதியஸ்தர் மேலும் பிசாசு பிடித்தவர் மேல் போட்டாலும் அவர்கள் குணமடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டோட சமூகத்தில் நீ போகிற வழியிலே ராஜ்யத்தின் சுவிசேஷ பிரசங்கி என்று ஆண்டவர் சொல்லி தந்த வார்த்தையை யார் கடைப்பிடித்து தெளிவாய் திட்டமாய் போதித்து தந்த பிரகாரம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ பிரசங்கித்து பரலோக ராஜ்யத்தினுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்களோ பரலோக ராஜ்யமும் உண்டு. தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாய் என்ன உண்டு? பூலோகத்தில் உயர்வு உண்டு.